குடியிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். மலப்புரம் மாவட்டத்தில் வந்து ஒரு 27 கிலோமீட்டரில் தான் கொதினி அப்படிங்கிற வில்லேஜ் இருக்குது. அங்கே போனீங்கன்னா எனக்கு 2008 2016 கணக்கில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 300 ஜோடி இரட்டை குழந்தைகள் அந்த கிராமத்தில் இருக்குது. பிரசன்னம் பார்க்குற டைம் அந்த தேதி அப்படி பார்த்தீங்கன்னா மேசம் விருச்சிகம் மிதுனம் கன்னி இந்த ஆருடம் வரும்போது, மேசம் விருச்சிகம் மிதுனம் கன்னி செவ்வாய் புதன் ஆருடமாக வரும்போது, அந்த ஆருடத்தில் புதனோ சூரியனோ ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கும்போது நிச்சயமாக அந்த வரக்கூடிய ஜாதகத்தில் இரட்டைப்படைகள் அந்த வீட்டில் இருப்பாங்க, வருவாங்க அந்த டைமில். அப்படி கணக்கு இருக்கும் இல்லையா? அப்படி பேசும்போது செவ்வாய் புதனான மொட்டையா முருகன் பேரில் உள்ளவங்க, பெருமாள் புதன்னா பெருமாள் பேரில் உள்ளவங்க வரான்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி நமது சங்கத்திற்கு முதல் முறையாக வருகை புரிந்துள்ள அண்ணன் பெயரியல் வித்தகர் ஐயா அவர்கள் பெயரியல் ஜோதிடத்தில் மிக பிரபலமான முறையில் பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் அவர் என்ன பெயர், அவர் எந்த ஊரில் இருக்கார், அவங்க சுற்றி இருப்பவர்கள் யார் இருப்பாங்க, இந்த பெயரியல் ஜோதிடத்தை வைத்து எப்படியெல்லாம் பலன்களை எடுக்கலாம் என்று மிகப்பெரிய அளவில் மிக சூட்சமான முறையில் பலன் தந்து கொண்டிருக்கின்ற பெயரியல் வித்தகர் பெயரியல் ஞானி ஐயா என்ஜி குமரன் ஐயா அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு வரவேற்கின்றோம். ஐயா வாங்கய்யா. இங்கு குழுமியிருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது இனிய வணக்கம். பெயரியல் வித்தகர்னு சொல்லி சொன்னாங்க சாரை. அது நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்கும். பெயரியல்னா ஒருவேளை நியூமராலஜியா அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, பேர் ராசி இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த பேரான்னு சொல்லி கேட்குறத நினைப்பாங்க. அப்படி இல்லை. பேரை சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்குன்னு சில கேட்குற ஆளுங்களாம் இருக்காங்க. பேரை மட்டும் சொல்லி என்ன பண்ணேன் அப்படின்லாம் நான் நேரில் பார்த்துருக்கேன். சில விஷயங்கள் சாரை வந்து நான் நேரில் பார்த்துருக்கேன். எப்படி அப்படின்னா, எவ்வளவோ பேர் இருக்குது, எவ்வளோ மனிதர்கள் இருக்கும், ஆளுக்கு ஒரு பேர் இருக்குது. அதில் ஒருத்தட்ட ஒரு பேர் சொன்னதாக சொன்னாங்க. மிகப்பெரிய ஜாம்பவான் தமிழ்நாட்டில் பேர் சொல்லும் ஒரு ஜோதிடர் அவர்கிட்ட கேட்கும்போது, உங்கள் வீட்டில் பொன்னாத்தாள்னு ஒரு பேர் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ பேர் இருக்குது, அதில் பொன்னாத்தாள்னு ஒரு குறிப்பிட்ட பேரை கேட்கணும்னு என்ன அவசியம்? மிரண்டாங்க. சரி, அந்த பேர் இருக்குது, அந்த பேர் இருந்தால் அதுக்கடுத்து அங்கே என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும்னு அதை வச்சு சொல்கிறாங்க. ஜாதகம் வாங்கலை, ஒன்றும் கேட்கல, பேரை கேட்கல, எதுவுமே கேட்கல. ஜஸ்ட் நேரடியாக சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது ஒரு வார்த்தை வருது. அப்போ இந்த பேர் உள்ளவங்க அந்த வீட்டில் இருக்காங்களான்னு கேட்கும்போது அப்போ அங்கே நடக்கிற நிகழ்வுகளை பேரை வச்சு சொல்கிறாங்க. அம்மா அந்த நம்பர் இருக்காங்க. சரி, இது உள்ளூரில் சொல்லிடலாம். வெளிநாட்டிலேருந்து ஒரு ஃபோன் வருது. அன்றைக்கி நான் உடன் இருக்கேன். அப்போ ஜோசப்னு ஒரு பேர் கேட்குறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த நம்பர் உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க, அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குன்னு சொல்லும்போது அப்போ சொல்கிறாரு, சார் உண்மை சார், போன வாரம் தான் இந்த மாதிரி ஜோசப்னு ஒருத்தர் எனக்கு இன்சார்ஜாக ஜாயின் பண்ணார். வந்தது எனக்கு இன்க்ரிமெண்ட் போட்டு ப்ரொமோஷன் கொடுத்துருக்கா சாருங்கிறாரு அவர். எனக்கு எப்போ இது நடக்குன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி ஒரு நபர் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி முன்னேற்றங்கள் வரும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அவருக்கு நிகழ்வுகளை சொல்லும்போது, ஆமாம் போன வாரம் தான் இந்த மாதிரி அந்த பேரில் நபர் ஜாயின் பண்ணார், எனக்கு ப்ரொமோஷன்லாம் கிடைச்சது. பேரியெல்லாம் நியூமராலஜி ஜென்ரல் அப்படிலாம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் கிரகங்களை சொல்கிறாங்க இல்லையா, குரு வரும்போது உங்களுக்கு நடக்குங்க அப்படிங்கிறாங்க இல்லையா. அப்போ இந்த பெயரில் உள்ளவங்க உங்கள் வாழ்க்கையில் வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு தெளிவாகவே சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்கிற முறையில் இருக்க ஒரே நபர் குமரன் ஐயா மட்டும்தான். எனக்கு தெரிந்து வேறு யாரும் இந்த நபர் இந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்கிறது இல்லை. இந்த மாதிரி பெயர் உள்ளவங்க உங்கள் வாழ்க்கை வரும்போது உங்கள் வாழ்க்கை இது சுபிட்சமாக இருக்கும், நல்லாயிருக்கும், உங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு மிக தெளிவாக சொல்கிற. நீங்கள் ஜாதகம் எதுவுமே கேட்கல, எனக்கே கேட்டாங்க. என்ன அப்படின்னா, ஒரு கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருக்கோம். பக்கத்தில் சார் பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன். டக்குன்னு திரும்பி இந்த பேர் உள்ளவங்க உங்கள் வீட்டில் இருக்காங்களா அப்படின்னாரு. அது வரைக்கும் எங்கள் ஃபேமிலி பற்றி எதுவுமே நான் சாரை சொன்னதில்லை. பர்சனலாக ஏதோ எவ்வளவோ பேசுவோம், இந்த மாதிரி சொன்னதே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பேரை சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னேன். கண் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி எதுவும் பிளான் இருக்கா அப்படின்னாங்க. இது வரைக்கும் அதை பற்றி ஒன்றும் பேசலையா சார் அப்படின்னேன். சொல்லி ஒரு 3 நாளில் அந்த குறிப்பிட்ட பேர் உங்களுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஸ்டெப் எடுக்க வேண்டியிருக்கு. இல்லை அதுக்கடுத்து கண் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி வரும், கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படின்னாங்க. ஃபோன் வருது, இந்த மாதிரி கண் ஆப்ரேஷன் பண்ணணும், மதுரைக்கு வர்றேன் அப்படின்ட்டு ஒரு ஃபோன் வருது.
எங்கே இருக்குது? ஜாதகம் கேட்கல, ஒன்றும் கேட்கல, பிறந்த தேதி எதுவுமே கேட்கல. இந்த பேர் உள்ளவங்களுக்கெல்லாம் டக்குன்னு உங்களுக்கு தோணுது, கேட்குறாங்க, சொல்கிறோம். சொல்லும்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி பேர் உள்ளவங்க அடுத்தடுத்து இருக்காங்களா? இருக்காங்க. இந்த மாதிரி நடக்குதா? இது இருக்குது. அப்போது ஜாதகம் எதுவும் இல்லாமலே தானாக உங்கள் பேரை சொல்லி இந்த குடும்பத்தில் இவங்கெல்லாம் இருந்தாங்க, நண்பர்கள் இருந்தாங்க, இல்லை உடன் பணிபுரியவர்கள் இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு வித்தியாசமான ஒரு கான்செப்ட். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் உலகத்தில் அந்த கான்செப்டில் எடுக்கிறவங்க யாருமே கிடையாது. ஐயா உரையாற்றுவாங்க, வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும், பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம். அண்ணனை பற்றி என்னுடைய அனுபவம் நான் சொல்லுவேன், நடமாடும் வாழும் சித்தர் அப்படிமா. எதுக்காக அப்படின்னாக்கா, அண்ணனும் நானும் பேசிக்கிட்டு வரோம், சும்மா சாதாரணமாக பேசிட்டு வரோம். அப்போ வரும்பொழுது அண்ணன் சொல்கிறாரு, இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும் அண்ணாச்சி, அந்த பேர் வந்து அருண் அப்படிங்கிற பேரில் வரும், அவன் பணம் சம்மந்தமாக விஷயம் இருக்கும், பணம் பெருந்தொகை அப்படின்னு சொல்கிறாரு. அது வரைக்கும் அந்த பேரில் கிளைண்ட் யாருமே வரல. ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது, அருண்னு சொல்லி ஒருத்தர் பேசுகிறாரு. பேசும்பொழுது அப்போ சொல்கிறாரு, நான் தொழிலில் போய் பெரிய தொகை முடங்கிடுச்சுங்க, கொஞ்சம் எனக்கு பார்க்கணும், வரீங்களா அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், இது அந்நிய பாஷை பேசுகிற இடத்துல போய் மாட்டியிருக்கணும், தெலுங்கா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அப்படின்ட்டு இவரை பார்த்தோன்னே சொன்னார், இப்படின்னாரு, நீ 3 நாள் வச்சுக்கலாம், 3 மாதம். ஏன்னா அந்த 3 நாள் நான் என்னத்தை கண்டேன், இப்படி தான் கையை காமிச்சார். 3 மாதம் வச்சுக்கலாம், 3 நாள் வச்சுக்கலாம், 3 வாரம் வச்சுக்கலாம், 3 வருஷம் வச்சுக்கலாம், பணம் வந்துடும் அப்படின்னு. அவருக்கு வந்து 3 மாதத்தில் அந்த பணம் 3 மடங்காக வந்துருச்சு. உண்மையிலே என்னுடைய அனுபவத்தில் இது நடந்தது. இதை விட ஒரு ஹைலைட்டு ஏற்கனவே ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன். என்கிட்ட ஒரு பையன் வந்து திருமண பொருத்தத்துக்கு கேட்குறான், நெதர்லாந்துலேருந்து பேசுகிறான். நல்லா கவனிச்சிங்க, நெதர்லாந்துலேருந்து இந்த பொண்ணை முடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ரூமில் இருக்கோம், அண்ணா இதை முடிக்கலாமாண்ணா அப்படின்னு நான் இவரை கேட்குறேன். இவர் உடனே சொல்கிறாரு, ஒலிவியாங்கிற பொண்ணோட 2 வருஷம் லைவிங் பார்ட்னராக இருந்தாரான்னு கேளுங்கன்னாரு. அவன் என்ன பண்ணான், அவன் ஸ்பீக்கர்லேயே இருக்கான், அப்படியே ஒரு நிமிஷம் பேச்சே இல்லை, அப்படியே பார்த்துட்டு ஆஹான்னு சிரித்தான். இது எப்படிண்ணே, யாருன்னு அது அப்படின்னா. இல்லைண்ணா எனக்கு அண்ணன் மாதிரி தான், சொல்லு உண்மையே இருந்தியா அப்படின்னு. ஏன்னா அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன்னு இருந்தேன். அப்புறம் சொல்கிறான், ஆமாம் இருந்தேன், அவளால் தான் எனக்கு வந்து சிட்டிசன் கிடச்சிது அப்படின்னா. அப்போனா இந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்கோடா, ஓகே அப்படின்னு. அப்புறம் அவன் ஒரு கிஃப்ட்டு செய்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னான். இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய பேர் யூடியூப்பில் வர்றாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்கு என்னென்னமோ காரணம் சொல்கிறாங்க. இந்த கோயில் அந்த கோயில், இப்படி வந்திருந்தா இப்படி இருந்திருக்கும், இப்படி போனால் வந்திருக்கோம் போயிருக்கோம்னு. இந்த கதையெல்லாம் நமக்கு வேண்டாம். அடுத்து நடக்கிறது என்ன நடக்கும், நமக்கு பெனிஃபிட் உண்டா? உன் ஜாதகம் வேணாம், அவர் சதீஷ் சொன்னார் ஜாதகத்தை கொடுத்துன்னு. நான் பார்த்த வகையில் ஒரு ஜாதகத்தை வாங்கி பார்த்ததில்லை. நான் பார்த்த உடனே சொல்லக்கூடிய நபர், அதால் பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர். மிராக்கலாக இருக்கும் அவருடைய பலன்கள் எல்லாமே. அண்ணா அருமையாக பேசுவார், கவனிங்க. நான் வியக்கத்தக்க பார்த்தது வந்து நம்ம குமரன் அண்ணன்கிட்ட ஒரு தடவை ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், நீங்கள் பேசிகிட்டு இருக்க இடத்துல எதிரில் ஒருத்தர் நிற்கிறாரா, உங்களுக்கு தெரிஞ்சவர் நிற்கிறாரா அப்படின்னாரு. நான் வண்டியிலேருந்து ஓரம் இறங்கி பார்த்தேன், எதிரில் என் ஃப்ரெண்டு தான் இருந்தார். அவர் எனக்கு வணக்கம் வச்சோன்னா நானும் அவருக்கு வணக்கம் வச்சேன். அவர் வணக்கம் வச்சது உங்கள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டார். ஆமாங்கண்ணா அப்படின்னு. அவர் கையில் பாருங்கள் ஒரு டேபிள் ஃபேன் வச்சுருக்காரா பாருங்கள் அப்படின்னார். கையில் டேபிள் ஃபேன் வச்சுருக்காரு. நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்குறேன், ஃபோன்லேயே லைனில் இருக்கும்போது கேட்குறேன், ஆனால் என்னென்ன கையில் ஃபேன் வச்சுருக்கீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை சர்வீஸ் போயிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னாரு. இந்த அதிசயம் எப்படின்னு எனக்கு தெரியாது, இது சாதாரணமாக கூட இருக்கலாம். இதுக்கப்புறம் நடந்தது, நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே வாக்கிங் மாதிரி அப்படியே ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தேன். நடக்கிற இடத்துல ஒரு தெரிஞ்ச ஒருத்தர், ஒரு முஸ்லீம் நண்பர் வந்தார். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது லைனில் வச்சுக்கிட்டே தான் அண்ணங்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்களா, அவங்க தம்பி வீட்டில் நிஜாமுதீன் ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு கேட்டார். அவங்க தம்பி எனக்கு தெரியும். ஆமாண்ணா அவங்க தம்பி இங்கே இருக்கார், ஆனால் இப்போ இல்லை அப்படின்னா, அவர் அரபிக் கண்ட்ரியில் தான் இருப்பார், அங்கேயே செட்டில் ஆகிட்டார் அப்படின்னாரு. அது எனக்கே தெரியும், அவர் அங்கேயே செட்டிலும் ஆகிட்டார். இதை பேசிகிட்டு இருக்கும்போது, என்னங்க பக்கத்தில் யாரோ அடிபட்டு கையில் ரத்தத்தோடு போகிறாங்களா பாருங்கள் அப்படின்னாரு. யார் இல்லையாண்ணே அப்படின்னு. அப்போ தான் முன்னாடி ஒரு மசூதி இருக்குது எங்கள் ஏரியாவில். அந்த மசூதி வந்து கண்ணாடி ஒன்று உடஞ்சி ஒருத்தர் கையில் அடிபட்டு ரத்தம் வருதுன்னு துணியை கட்டி வண்டியில் கூட்டிகிட்டு போகிறாங்க.
இதெல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஜோசியம் நான் எதிர்காலத்தை சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நடக்கிறதெல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி அதிசயம்லாம் அவர் குமரன் நிறைய சொல்லியிருக்கார். அதே மாதிரி தான் அண்ணன் சேலம் சதீஷ் அவர்கள் சொன்ன மாதிரி எனக்கு சேலத்தில் பேசுகின்ற முதல் மேடை தான் நினைக்கிறேன். மிகவும் சேலத்து மக்களுக்கும் சேலத்தை சேர்ந்த ஆன்றோர் பெரியோர் ஜோதிடத்தில் மிக வல்லமை பெற்றவர்களுக்கும் எனக்கு முதற்கண் வணக்கம். இதற்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய ஜோதிட நண்பர்களில் எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு முன் பேசிய அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கும் அண்ணன் ஜானகிராம் அவர்களுக்கும் மிகவும் நன்றி கலந்த வணக்கம். ஏன்னா ஒருத்தரை பற்றி ஜோதிட உலகத்தில் ஒருத்தரை பற்றி சொல்கிறதுக்கு இன்றைக்கி நபர்கள் கம்மி. 4 செவத்துக்குள்ளே சொல்லுவாங்க, பொது மேடையில் சொல்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க, யோசிப்பாங்க. ஒரு ஜோதிடர் பற்றி சொல்கிறதுக்கு அவர்கள் உண்மையை சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்கும். ஆனால் எனக்கு முன்னாடி பேசிய அண்ணன் ஜானகிராமன் அவர்களுக்கும் அண்ணன் சிவகுமாருக்கும் என் நன்றி கலந்த வணக்கம். இங்கே நான் வருவதற்கு மிக முக்கியமாக அடிப்படை காரணமாக இருந்த அண்ணன் தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களுக்கு மிக முக்கியமான வணக்கம். ஏன்னா அவரை பற்றி நான் சொன்னது அவசியமே கிடையாது. அவரே சொல்வார், நான் இந்த ஜோதிட உலகுக்கு வந்து ஒரு 2014-13 காலகட்டத்தில் வந்தேன்ட்டு. குறுகிய காலகட்டத்தில் 10 வருஷம் 12 வருஷத்தில் அவர் மிகப்பெரிய உயரத்துக்கு வந்திருக்காரு. யாரும் நினச்சி பார்க்க முடியாது. இன்றைக்கி அவர் சொல்லி கொடுத்த வகையில், அவருக்கு மாணவர்ன்ற வகையில் இன்றைக்கி எனக்கு தெரியல, கணக்கு தெரியல, 5000 10,000 கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு மாணவர்களே உருவாகிறார். நான் சொல்லும்போது அவர் என்கிட்ட சொல்ல மாணவர்னு சொல்ல மாட்டார், சிசியர்னு கூட சொல்ல மாட்டார். நான் நிறைய ஜோதிட ஆர்வலர்களை உருவாக்கியிருக்கேன், அவங்க இனிமேல் மேலே வர்றது அவங்க கையில் இருக்குன்னு சொல்லுவார். மாணவர்ன்ற வார்த்தை இவ்வளோ யூஸ் பண்ண மாட்டார். என்னோடய ஸ்டூடெண்ட் சொல்ல மாட்டார் என்கிட்ட பேச. மற்ற பக்கம் வெளியே பேசும்போது எப்படின்னு தெரியாது, என்கிட்ட பேசும்போது மாணவர்கள்னு கூட சொல்ல மாட்டார். அவர்கள் என் நண்பர்கள், ஆர்வலர்கள்னு சொல்வார். அந்தளவுக்கு ஒரு பெருந்தன்மை வைக்க என்னுடைய நண்பர், நான் நண்பன் பெருமையாக சொல்லிங்க ஜோர தங்கப்பாண்டி அவர்கள்ட்ட, அவருக்கு முதற்கண் வணக்கம். மேலாக எனக்கு எதிரே இவரும் ஏதோ பேசுகிறாரு கேட்போமேன்னு வந்து உட்காந்துருக்கக்கூடிய ஆண்டோர் பெரியவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். இதற்கு முன்னால் பேசிய திண்டுக்கல் அண்ணன் ஜெயசூர்யா அவர்களுக்கு உண்மையிலே நான் அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் எங்கிட்ட பேசும்போது ஜாலியாக அவர் பேச பார்த்தாக்கா ஒரு ஜோசியரா இல்லைன்ற மாதிரி இருக்கும். அவர் மேடையில் வந்து உட்காந்தவொடனே பார்த்தீங்கன்னாக்கா, யூடியூப்பில் உட்காந்து கேமரா உட்காந்துட்டாருனாக்கா அப்படியே அருவி மாதிரி பொழிவார். தமிழ் அவ்வளோ வார்த்தைகள் விளையாடும். தமிழில் வந்து எல்லாருக்கும் வார்த்தைகளோடு ஜோதிட வார்த்தைகளை விளையாடக்கூடிய வல்லமை பெற்றவர். அவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். அதே மாதிரி குறுகிய காலத்தில் வளர்ந்துக்கூடிய அண்ணன் ஜானகிராமன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். தேவ பிரசனத்தில் கேட்டிக்கார் அண்ணன் ஜானகிராமன், திருச்சி ஜானகிராமன் தேவ பிரசனத்தில் கேட்டிக்காரு. அதே மாதிரி தனிநபர் பிரசனத்துலையும் மிகவும் கேட்டிக்காரு. எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் சிவகுமார், அவர் எனக்கு ரொம்ப ஆண்டுகளாக இருக்கார், வெளியே வரல. அவர் கையை பிடிச்சது கொண்டாந்துருக்கு. நீங்கள் 4 செவத்துக்குள்ளே வர்றவங்களுக்கு போகிறதுக்கு ஃப்ரெண்ட்லியாக சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் தயவுசெய்து நீங்கள் வெளியே வரணும்னு சொல்லி நியூமராலஜியில் இன்று நீங்கள் அவருடைய பேசி பார்த்தீங்கன்னா மிக ஆழ்ந்த ஞானம் உள்ளவர். நீங்கள் ரொம்ப பேருக்கு அவர் தெரியாது, தனிப்பட்ட முறையில் பேசி பாருங்கள், ஃபோனில் கூப்பிட்டு பேசி பாருங்கள். அவர்கிட்ட நீங்கள் பேச ஆரம்பித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக குடும்பத்தில் அந்த நபருக்கு இந்த மாதிரி ஒரு பக்குவம் இருக்கும், இந்த மாதிரி குணம் இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர். நீங்கள் டேட்டா பஸ் சொன்ன உடனே அவங்க பேச ஆரம்பித்து சொல்லுவார். அவர் தன்னை அடக்கி கொண்டு என்னை பற்றி பெருமையாக பேசினார். அவருக்கு வணக்கம். எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் பவளக்கண்ணன் இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே திதி பற்றி கர்ணத்தை பற்றி மிக அருமையாக சொல்லக்கூடிய நபர்னாக்கா அண்ணன் பவளக்கண்ணன். உண்மையிலே அவர் யாரை பற்றி யாருக்குமே தெரியாது. அவரும் வந்து தஞ்சாவூரில் இருந்தப்போ நாங்கள் கொண்டு வர முடியல. ஏன்னா அவருடைய சூழ்நிலை எப்படி, வேலை சூழ்நிலை எப்படி. விருதுநருக்கு மாற்றின உடனே, குடிபெயர்ந்த உடனே முதல் வேலையாக அண்ணன் தங்கப்பாண்டியன் சார்ட்ட சொல்லி, ஆனால் அவரை இழுத்து கொண்டு வாங்க, அவர் வரமாட்டேன்னு சொல்லுவார். வரும்போது வண்டியில் தூக்கி உட்கார வச்சு கூட்டி வந்துருங்கன்னு சொல்லி இழுத்து கொண்டு வந்ததில் நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். அன்றைக்கி வெளியிடத்துக்கு வந்தது அதுவும் ஒரு காரணம் என்று சொல்லி என் உரையை ஆரம்பிக்கிறேன். நான் வரும்போது ஜோதிடத்தில் சில டிப்ஸ் கொடுக்கலான்னு வந்தேன். எனக்கு முன்னாடி 2 பேர் பேசி நான் பெயரில் விஷயத்தில் சொல்லுவேன்னு சொல்லி பேசிட்டாங்க. இப்போ எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, வந்த விஷயம் மறந்து போச்சு எனக்கு. ஜோசியத்தில் அண்ணன் சிவகுமாரன்னா ஜானகி அண்ணன் நீங்கள் உங்களை பேச வைக்கணும். உங்களுக்கு நான் நீங்களும் சொல்ல வேண்டாம்.
ஜெயசூரியன் வந்து எப்படின்னாக்கா ஜோதிட உலகில் காமெடி மன்னன். நீங்கள் பேசுனீங்கன்னாக்கா சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க, வீட்டுக்கு போகிற மறந்துடுவீங்க, இன்னும் பேசிக்கிட்டே இருப்பீங்க. அப்படி இல்லை. நம்ம நம்மளே மறக்கடிக்கிறது சாதாரண விஷயமா சார்? இப்போ நீங்கள் ஒரு சம்பவத்தை நீங்கள் 24 ஹவர்ஸில் ஏதாவது ஒரு டைம், ஒரு செகண்டாவது நம்ம தமிழ் சினிமாவில் அண்ணன் வடிவேலியோ காமெடி நடிகர் கவுண்டமணி சாரியோ நம்ம நினைவுபடுத்தா இந்த வாழ்க்கை நகராது இல்லைங்களா? அது மாதிரி நீங்கள் அவர்கிட்ட பேசுனீங்கன்னாக்கா நீங்கள் ஜோசியத்தில் எப்படின்னா காமெடியாக பேச வேண்டிய விஷயத்தை அண்ணன் கேட்டுக்கலாம். அதே சமயத்தில் அது சிந்தனை தரக்கூடிய விஷயமா இருக்கும், வெறும் காமெடியாக மட்டும் இருக்காது. அவர் அப்படியே ஆமாம் அடக்கமாகவே இருக்குன்னு நினைக்கிறாரு. நம்ம அது ரொம்ப பேச வேண்டாம். என்னடே உண்மை தானே? ரைட். அதே போல் நம்மளை வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் வீடியோகிராஃபர், அவளுக்கு நன்றி. ஏன்னா பணத்தை நல்லா காட்டுவார். ஸோ ஆமாம், அது எங்கிட்ட எல்லா இடத்தையும் இது போட்டுருந்து விஷயம் பிட்ட போட்டுறது. ஸோ ரொம்ப நன்றி. நான் பெரும்பாலும் எல்லாருக்கும் ஒரு பெக்குலியான விஷயத்தை மேலே தொட்டுட்டு ஒவ்வொன்றா போவோம். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது ரொம்ப நேரம் பேசிட்டுருவோம், ஜாதகம் சொல்லிடுவோம். ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் அந்த ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சு ஸ்புடம் போட்டு துவைச்சி காய போட்டு சொல்லி முடிச்சதுக்கப்புறம், அப்பா இவ்வளோ நேரம் பார்த்தீங்கல்ல, இந்த ஜாதகர் வந்து நீங்கள் வெளிநாடு போகுன்னு சொன்னீங்க, எதுவும் போகலை, ஆனால் இது சம்மந்தப்பட்ட இன்னொருத்தர் போயிட்டார். அப்படியா? எப்படின்னு பார்த்தாக்க நீங்கள் பார்த்தது இரட்டை குழந்தை ஜாதகம், இவர் இங்கே தான் இருக்கார், இன்னும் இதுக்கு முன்னாடி 4 நிமிஷத்துக்கு 7 நிமிஷம் முன்னாடி பிறந்தவர் வெளிநாடு போயிட்டார். அப்போ மண்டே காஞ்சி போயிடும். நம்ம சொல்கிறது உண்மையும் கூட இரட்டை குழந்தை ஜாதகம். ஆனால் எப்படி அது நடந்தது? நீங்கள் சொன்னது பொய் இல்லை, ஆனால் ஒரு 7 நிமிஷம் 10 நிமிஷம் தவறி போச்சு. ஆனால் அந்த ஜாதகத்தை போய் நீங்கள் வெளிநாடு சொல்லிட்டீங்க. இதுக்கு முன்னாடி பிறந்த ஜாதகம் ஒரு 7 நிமிஷம் முன்னாடி பிறந்த ஜாதகம் வெளிநாடு போயிடுச்சு. அப்போ இரட்டை குழந்தை ஜாதகத்தை எப்படி தீர்மானிக்கிறது? உங்களுக்குள்ள ஒவ்வொரு ஜோதிட மெத்தடில் உங்களுக்கு எவ்வளோ திறமைகள் இருக்கலாம். ஜோதிடத்தை படித்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு திறமை இருக்கலாம். நான் இரட்டை குழந்தை ஜாதகத்தை ஈஸியாக சொல்லிடுவேன். ஒருத்தட்ட போய் இதை சொன்ன உடனே இது எனக்கு தேவையா, எவங்க வந்து என்கிட்ட கேட்க போகிறேன், வேறு ஏதாவது பலன் சொல்லுங்கள், வேறு ஒரு பலன் சொல்லி கொடுங்க, சொல்லி புரிஞ்சுக்கிறேன். இரட்டை குழந்தை ஜாதகம் என்கிட்ட வராதுங்கப்பார். அவர்களை விட்டு விடுங்க. பார்த்துக்கணும் தெரிஞ்சுக்கின்ற நபருக்கு மட்டும்தான். சரி, இதை சொல்லும்போது நீங்கள் கேரளாவை சேர்ந்த ஒரு நபர் வர ஆரம்பிச்சுங்களேன், எந்த நாடாக எந்த மொழியாக எந்த கண்ணுங்க, நான் ஜாதகத்தை பார்த்தோன்னே கரெக்டாக பார்த்தோன்னே கணிச்சு சொல்லிடுவேங்க. ஏன்டா அவ்வளோ திறமை இருக்குது, அவர்களையும் விட்டு விடுங்க. ஏன்னா அவங்களுக்கும் திறமை இருக்குன்ட்டாங்க இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கேரளாவில் மலப்புரம் மாவட்டத்தில் குடியிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். மலப்புரம் மாவட்டத்தில் வந்து ஒரு 27 கிலோமீட்டரில் தான் கொதினி அப்படிங்கிற வில்லேஜ் இருக்குது. அங்கே போனீங்கன்னா எனக்கு 2008 2016 கணக்கில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 300 ஜோடி இரட்டை குழந்தைகள் அந்த கிராமத்தில் இருக்குது. நீங்கள் கேட்கல, அவன் என்கிட்ட ஜாதகம் பார்க்க போகிறேன். நீங்கள் பார்க்க போகிறேன்னா விவரம் தெரிஞ்சுக்கணும் மட்டும்தான் ஆர்வமாக இருக்கணும் மட்டும்தான் விஷயம். அப்போ இரட்டை குழந்தை ஜாதகம் அங்கே மட்டும்தான் அதிகம், மற்ற இடத்துல பரவலாக இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்தில் இரட்டை குழந்தைகள் இருக்குது. அப்போ அவங்க வந்தாலும் எப்படி சொல்கிறது? நான் வந்து கேபியில் சப்ளாடு போட்டேன்னா பிச்சு உதறிடுவேன், அவரையும் விடுங்க. ஏன்னா அவர் பிச்சு உதறிடுவார்ல, நம்ம அதுக்குள்ளேயே வேண்டாம். பார்த்த உடனே இரட்டை குழந்தை ஜாதகம் எப்படி சொல்கிறது? இது ஜாதகத்தை பார்த்தோன்னா சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு கொடுத்த தலைப்பு பிரசன்னம், அதை வச்சு சொல்ல முடியும். நீங்கள் என்னை பொறுத்தளவு யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஜாதகத்தை ஓப்பன் பண்ண உடனே சொல்லக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கலாம். தீர்மானிப்பது பிரசன்ன ஜாதகம் தான். அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே தீர்மானமாக இவர் இதுக்கு தான் வந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு இப்படி நடக்கும், இந்த காலகட்டத்தில் இது நடக்குன்றது. அப்போ இரட்டை குழந்தை ஜாதகம் என்றால் எப்படி தீர்மானிப்பது? நீங்கள் எப்போ பிரசன்னம் போட்டாலும் சரி சார், அந்த ஜாதகர் எப்படினாலும் இருப்போது. எந்த ஜாதகத்தில் என்ன அந்த 27 நட்சத்திரம் 12 ராசி 12 லக்னம் மிஸ் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். அது எப்படினாலும் இருப்போது. பிரசன்னம் பார்க்குற டைம், அந்த தேதி அப்படி பார்த்தீங்கன்னா மேசம் விருச்சிகம் மிதுனம் கன்னி இந்த ஆறுடம் வரும்போது, மேசம் விருச்சிகம் மிதுனம் கன்னி செவ்வாய் புதன் ஆறுடமாக வரும்போது, அந்த ஆடத்தில் புதனோ சூரியனோ ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கும்போது நிச்சயமாக அந்த வரக்கூடிய ஜாதகத்தில்
இரட்டை பிறைகள் அந்த வீட்டில் இருப்பாங்க. அப்படின்னாக்கா இது வரைக்கும் எவ்வளவோ பார்த்துருக்கேன், மேச வரிசையாக வந்திருக்கு, மிதுனம் கன்னி வந்திருக்கு, நான் அப்படி சொன்னது இல்லைனாக்கா சொல்லி பாருங்க. அந்த குடும்பத்தில் மட்டுமில்ல, அவங்களுடைய இரத்த சம்பந்தமுள்ள உறவுகள் வீட்டில் இரட்டை குழந்தை இருக்கும். சொல்லி பாருங்க, இல்லைன்னு மிஸ் ஆகாது. அந்த ஆடம் போடும்போது, ஆடம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குடும்பம் வந்தால் அந்த குடும்பத்தில் இரட்டை குழந்தை ஜாதகம் நிச்சயம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, சரி இது வந்து ஜாதக ரீதியாக பிரசன்ன ரீதியாக சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இதை பேசிட்டு இருக்கும்போது மேசத்தில் விருஷத்தில் இருக்கும்போது சொல்லிட்டேன். குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கும்போதோ, விசாக நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கும்போதோ, திருவாதிரை நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கும்போதோ, அஸ்த நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கும்போதோ நிச்சயமாக அந்த குடும்பத்தில் இது ஒரு டிப்ஸு. அந்த குடும்பத்தில் வந்து இரட்டை குழந்தை ஜாதகம் அந்த குடும்பத்தில் இருக்கும். அந்த குடும்பத்தோட நெருங்கிய உறவினர், இரத்த சம்பந்த உறவினர்களில் இரட்டை குழந்தைகள் இருக்கும். இதை சொல்லி பாருங்க, மிஸ் ஆகாது. ஏன்னா பிரசன்னம் என்பது வந்திருப்பவருக்கு மட்டுமல்ல, அவரை சார்ந்திருப்பவர்கள் நிச்சயமாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இரட்டை குழந்தை இப்போ கொதினி அப்படிங்கிற வில்லேஜ் மலப்புரம், அங்கே போய் ஜாதகம் பார்த்தாக்கா நம்ம ஜாதகமே சொல்ல முடியாது. ஏன்னா 300 குடும்பங்கள், 400 இரட்டைகள், 400 ஜோடி இரட்டைகள் இருக்காங்க இன்னைக்கு கணக்கு வரைக்கும். எப்படி சொல்கிறது? அங்கே வந்துக்கிட்டே இருக்கும், இரட்டை குழந்தை ஜாதகம் வந்துட்டே இருக்கும். அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் 3 நிமிஷத்துக்கு முன்னாடி கேட்கும்போது இரட்டை குழந்தை ஜாதகம் கேட்டு தான் பேசணும், இல்லை மிஸ் ஆகிடும். அப்போ அங்கே உட்காந்து பார்க்கும்போது மேச விருட்சம் மட்டும் வருமா, மிதுனம் கனி மட்டும் வருமா, எல்லா ஆடத்துலையும் வரும். அப்போ இதை எப்படி சொல்லுவது? நம்மளால் இங்கே இருக்கனால தப்பிச்சிட்டோம் உண்மையில். அப்படி அங்கே இருக்கும்போது சொல்லும்போது வரும். நாம் பிரசன்னமோ ஜாதகமோ எப்பவுமே தப்பாது, மிக சரியான செய்தியில் சொல்லும். என்னை பொறுத்த அளவில் செவ்வாயோட ராசி லக்னம், புதனுடைய ராசி லக்னம், கரெக்டாக நான் சொல்லக்கூடிய நட்சத்திரம் ஓடி இருக்கும்போது அஸ்வினி, விசாகம் அண்டு திருவாதிரை, ஹஸ்தம் ஓடி இருக்கும்போது, இன்றைக்கி ஹஸ்த நட்சத்திரம்னு நினைக்கிறேன் இல்லையா, முடிஞ்சான்னு தெரியல, ஹஸ்தம் தான் ஓடிட்டுருக்கு. அப்போ இங்கே இருக்க நபர்களில் ரத்த சம்பந்தமான ஒருவர்கள் உட்காந்துருக்கு எத்தனை பேர் இங்கே? ஏன்னா யார் யார் வந்திருக்குன்னு விதி இருக்கு இல்லையா, எல்லாராலும் வர முடியாது இல்லையா. அப்போ இங்கே இருக்கக்கூடிய நபர்களில் எனக்கு தெரிஞ்சு 30 பேர் இருக்கீங்க அப்படின்னாக்கா, இங்கே இருக்க குடும்பத்தில் யாருக்காவது ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனில் இது இந்த மாதிரி இரட்டை குழந்தை பிறவி இருக்கணும் அப்படிங்கிறது விதி. 4 5 இது பாருங்கள், 5 இங்கிட்ட 6 7 8 9. தேங்க்ஸ், நான் சொன்னவனை கூச்சப்படாமல் தூக்கிட்டீங்க பார்த்தீங்களா. எனக்கிட்ட 9 குடும்பம். அப்போ 9 குடும்பத்துலேயும் அவங்க குடும்பத்திலையோ அவங்களுடைய உடன்பிறந்த அண்ணன் தம்பிலையோ பங்காளி வீட்டுகளையோ இரட்டை பிறவி இருக்கணும். அப்போ இல்லாமல் உடன்பிறந்த பிரதர் இல்லையா, கரெக்ட். அப்போ இது மிஸ் ஆகாது. இப்போ நான் சொல்கிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக சொன்னேன். நீங்கள் அஸ்த நட்சத்திரம் ஓடிட்டுருக்கு, கரெக்டாக எதுக்கு இருக்கு நபர் இப்படித்தான் உங்களை தேடி வருவாங்க. இந்த நட்சத்திரம் ஓடி இருக்கும்போது இப்படி நபர் வந்து ஆகணும். ஸோ வரக்கூடிய எல்லாருக்கும் அப்படி இருக்குமானாக்கா இருக்காது. கரெக்டாக அந்த ஆடம் 5 நிமிஷம் தானே ஆடும், அந்த ஆடம் ஓடும்போது கரெக்டாக நீங்கள் நோட்டை விரித்த உடனே அந்த நபர் தான் எதுக்கு உட்காந்துருப்பாங்க. இப்போ தான் நான் இந்த பெயரில் வர்றேன். சரி சார், இப்போ இதில் சொல்லிட்டீங்க, ஓகே நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டேன், வேறு வழி இல்லை அப்படின்னு உட்காந்தா கூட எந்த பேர் உள்ளவங்க அப்படின்னு விஷயம் இருக்கு இல்லையா, வருவாங்க அந்த டைமில் அப்படி கணக்கு இருக்கும் இல்லையா. அப்படி பேசும்போது செவ்வாய் புதனா மொட்டையா, முருகன் பேரில் உள்ளவங்க, பெருமாள் புதன்னா பெருமாள் பேரில் உள்ளவங்க வராங்க சொல்ல முடியாது. இன்றைக்கி எத்தனையோ மொழி உள்ளவங்க வராங்க, எத்தனையோ மதம் உள்ளவங்க, மதம் எல்லா மதத்தையும் சொல்ல முடியுமானாக்கா அதுக்கு தனி ப்ராக்டிஸ் வேணும். நம்ம தமிழில் மட்டும் தமிழ் ஹிந்து மதத்துக்கு மட்டும் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த 9 பேர் கை தூக்கிட்டாங்க. இப்போ நான் பேரை சொல்லி ஆகணும், சொன்னாதான் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் ரொம்ப தூரமாக நம்மளை ஏற்றி விட்டார் பெயர் எழுதி விடன்ட்டு. அப்போ சம்மந்தப்பட்ட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 9 பேர் குடும்பத்தில் நிச்சயமாக வந்து மாலான்ற பேர் அல்லது சியாமலான்ற பேர் அல்லது அருண்குமார்ன்ற பேர் அல்லது மீனாட்சிங்கிற பேர், தர்மத்தை தரக்கூடிய தர்மராஜ், செல்வத்தை தரக்கூடிய தனம், இந்த பேர் உள்ள வீட்டில் தான் அந்த இருப்பாங்கன்றது எனக்கு மனசுக்கு படுது. செக் பண்ணி பார்த்துங்க. அந்த ஃபேமிலி சர்க்கிளில் நெருங்கிய சொந்தத்தில் இந்த பேர் இருக்கணும், இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. இல்லைன்னா சாதாரணமாக எல்லார் வீட்டிலையும் சொல்லக்கூடிய ராஜனை தரக்கூடிய பேர் ராஜேஷ், ராஜேந்திரன், ராஜ்ன்ற பேர் இருக்கணும் அப்படிங்கிற விதி செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ இந்த இரட்டை குழந்தை விஷயத்தில் ஒன்று சொல்லிட்டேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, பிரசன்னம் போடும்போது ஒரு நபர் வரும்போது அவனுக்கு திருமணம் ஆயிடுச்சு. நம்ம ஜாதகம் வந்த உடனே அவருக்கு 40 வயசுன உடனே நம்ம மைண்ட் என்ன ஆகும்னாக்கா, எப்படியும் திருமணம் ஆகிருக்கும், குழந்தை 7 9 வயசு 10 வயசு 12 வயசில் குழந்தை இருக்கும், நம்ம நான் நினச்சிக்குவோம்.
ஏன்னா நம்ம வந்தவொடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து வயசை பார்த்தோன்னே தீர்மானிச்சிடும் இவருக்கு வந்து 40 வயசு 10 வயசுல 12 வயசுல குழந்தை இருக்குன்ட்டு. நம்ம பிரச்சனை போட ஜாத்து விரிச்ச உடனே கல்யாணம் ஆயிடுச்சான்னு பார்க்க மாட்டோம். ஆயிருக்கும் நம்பிக்கையில் பார்ப்போம். பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்லுவார், சார் நல்லா பாருங்கள் திருமணமே ஆகலைன்பார். அப்போ வந்து யோசிப்போம், 40 வயசு திருமணம் ஆகலை, நம்ம பாட்டுக்கு ஒரு கணக்கு போட்டு பாட்டுக்கு ரொம்ப தூரம் டீப்பாக கடல் ஆழத்துக்கு போயிட்டோமே சிந்தனை பண்ணிட்டு, இல்லை கல்யாணம் ஆகலைன்ட்டார் டசுன்னு சொல்லிவிட்டா எப்படான்னு சொல்லி யோசிப்போம். பார்க்கும்போது பிரசனத்தில் எப்படி காட்டும், ஒரு வந்திருக்க நபர் வந்து 40 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா திருமணம் ஆகலை நம்ம சொல்லணும். நீங்கள் 40 வயசு ஆனாலும் உங்களுக்கு திருமணம் ஆகாதவர் அப்படின்னு நம்ம சொல்லணும். எப்படி சொல்கிறது? போகுது என்னை பொறுத்தளவு அது உபயராசி, எந்த உபயலக்னமாக இருந்தாலும் சரி, சரமாக இருந்தாலும் சரி, ஸ்திரமாக இருந்தாலும் சரி, வந்த நேரத்துக்கு உபயலக்கணம் உபயராசி தான் விழுகும். உபயராசி உபயலக்கணம் தான் விழுகும் போது அவர் உள்ளே வருவார். வந்தார்னா அந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கான்னு பாருங்க. உபயராசி உபயலக்கணத்துக்கு 7ல் குருவோ சந்திரனோ, அந்த குருவோ சந்திரனோ பார்க்கணும். சாமக்கோள் போடும்போது உங்களுக்கு ஈஸி என்னன்னாக்கா, 7ல் உபயலக்கணம் உபயராசிக்கு 7ல் குரு தான் இருப்பார். உபயலக்கணத்துக்கு 7ல் குரு வந்தாங்கன்னா ராசியில் சந்திரன் வந்துடுவார். அப்படி உபயலக்கணம் போடும்போது ஒருத்தர் வந்துட்டாருன்னா சந்தேக கண்ணோட்டத்தை நீங்கள் 40 வயசு ஆனாலும் உங்களுக்கு திருமணம் ஆகாத மாதிரி காட்டுக்கிறேன்னு கேட்டால் ஆமான்னு தான் சொல்லுவார். எனக்கு தெரிஞ்சு அதிக பிரச்சனத்தில் இது நான் ஜெயித்த விஷயம். 37 வயசாக இருந்தாலும் சரி, 35 வயசாக இருந்தாலும் சரி, 42 வயசாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகவில்லை அப்படிங்கிற கணக்கு தான் வரும். சரி, திருமணம் ஆகுனா எப்போ ஆகுன்னு சொல்லி அந்த குரு சந்திரனை வச்சு ஈஸியாக சொல்லலாம். நீங்கள் கேட்பீங்க, குரு சந்திரன் சுப்ப கிரகம் தானே சார், எப்படி வந்து அது நம்ம திருமணம் ஆகலைன்னு தீர்மானிக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவே உண்மை. நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள். ரைட், ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் ஆயிடுச்சு, எல்லா வசதியிலும் இருக்குது. கணவன் மனைவியை வந்து குறுகிய காலத்தில் இளமையிலே இழக்கிறாங்க, பிரிகிறாங்க. பிரிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு திருமணம் பண்ணுறவங்களை பற்றி விட்டுருங்க. ஒரு ஆண் மனைவியை பிரிகிறான், திருமணம் ஆகிட்டு ஒரு 10-15 வருஷம் மனைவி பிரிகிறான், அடுத்த திருமணமே செய்யாமல் இருக்கார் இல்லையா, அப்போ அவருக்கு ஜாதகம் எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ ஒரு பெண் கணவனை பிரிகிறாள், இன்னொரு திருமணம் பண்ணுறாரு, அதை விட்டுருங்க. இன்றைக்கி அசால்ட்டாக எல்லா ரொம்ப குடும்பம் நடந்துகிட்ருக்கு. ஒரு ஆண் மனைவி பிரிகிறான், இன்னொரு திருமணம் பண்ணுறான், அதை விட்டுருங்க. ஒரு ஆண் மனைவியை பிரிந்ததுக்கப்புறம் அவள் இறந்தாலோ பிரிகிறாளோ இன்னொரு திருமணம் செய்யாமல் இருப்பது யாரோட ஜாதகத்தில்? யாரோட ஜாதகத்தில் மகரம் சிம்மம் மிக வலுத்திருக்கோ, உதாரணமாக அங்கே குரு சுக்கிரன் இருக்கிறாரோ, சூரியன் சனி சம்மந்தப்பட்டிருக்கோ, அவர் மறு திருமணம் செய்ய மாட்டார். என்னோட ஆராய்ச்சி என்ன சார் 12 ராசி 12 லக்னம் ஏன் அதை மட்டும் சொல்லணும்னாக்கா செக் பண்ணி பாருங்கள். மகரம் சிம்மம் ஒன்றுமே 6 கெட்டாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அங்கே அதிக அளவு கிரகங்கள் இருந்தாலும் குரு சுக்கிரன் சூரியன் சனி சம்பந்தப்பட்டாலும் இந்த அமைப்பு இருந்தே தீரும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய குடும்பத்தில் நெருங்கிய நண்பர்களில் திருமணமே மனைவியை மேலே பிரியமானவள், மனைவி மேலே அதிகமாக பிரியம் வச்சுருந்தேன், அங்கே பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரனோ சூரியன் சனியோ இருக்கும். அந்த தசாபதி வர காலகட்டத்தில் மனைவி இழப்பார், மறு திருமணம் செய்ய மாட்டார் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அப்போ ஃபஸ்ட்டு ரைட், திருமண விஷயம், இரட்டை குழந்தைகள், திருமணம் நடக்காமல் இருப்பது, மனைவி பிரிவது. குழந்தை பாக்கியம் 7 வருஷத்துக்கு மேலே 10 வருஷத்துக்கு மேலே கிடைக்குது, அவருக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம் பார்க்கும்போது 7 வருஷத்துக்கு மேலே தான், 10 வருஷத்துக்கு மேலே, 15 வருஷத்துக்கு மேலே குழந்தை பிறக்குது. அது மருத்துவ உதவியின் மூலமாக கூட இருக்கலாம், ஆனால் குழந்தை பிறப்பு உறுதி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சூரியன் சனி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சூரியன் சனி யாரோட ஜாதகத்தில் எல்லாம் வந்து இணைந்திருக்கிறதோ அவர்களுக்கு, சூரியனுக்கு 7-8 யாருக்கெல்லாம் சனி இருக்கிறதோ அவளுக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாக இருக்கும். இன்னொன்று, சூரியன் யாருக்கு லக்னத்துக்கு 5-9 இருக்கிறதோ, தனித்து இருக்கிறதோ, அவளுக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாக இருக்கும். சூரியனுக்கு அதே அமைப்பில் இருந்து சூரியனுக்கு 7-8 சனி இருந்தாலும் குழந்தை பாக்கியம் என்பது தாமதமாகத்தான் பிறக்கிறது. ஆனால் இவருக்கு அவங்க இவ்வளோ தாமதமாக போனால் கூட எனக்கு பிறக்க குழந்தை என்ன குழந்தை பிறக்கும், மகன் பிறப்பானான்னு கேட்பாங்க. இவ்வளோ வருஷம் கழித்து எனக்கு எந்த குழந்தை ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் எனக்கு மகன் பிறப்பானான்னு பார்த்தீங்கன்னாக்கா, 4ஆம் இடம் 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் கொல்லி போட பிள்ளை பிறப்பான் என்பது உறுதி அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் இழுக்க விரும்பலை. ஏன்னா டைம் இல்லை, நேரம் நெருங்கிட்டு இருக்கு, சாப்பாட்டு நேரம், அடுத்தடுத்து போகணும், அடுத்தடுத்து பேச ரெடியாக இருக்காங்க என்று கூறி
ஒரே விஷயம் பேரை மட்டும் பேர் விஷயத்தை சொல்லிக்கிறேன். இப்போ இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க இல்லையா, இங்கே வந்திருக்க நபர்களில் அதிகமான வீட்டில் அவங்க வீட்டில் யார் யார் இங்கே இருக்கக்கூடிய 30 பேர் 40 பேர் இருக்கீங்க, அவங்க வீட்டில் அதிகமான நான் சொல்லக்கூடிய பேர் உள்ளவங்க அந்த குடும்பத்தில் இருந்தே ஆகணும். இல்லைன்னா வந்திருக்க நபர்களில் அதிகமான ராசி லக்னம் உள்ளவங்க யார் அங்கே இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக கன்னி மகரம் ரிஷபம் இந்த 3ல் ராசியோ லக்னமோ இருக்கிறவங்க அதிகமான நபர்கள் இருக்கின்ற விதி. ரைட்டுங்களா? தேங்க்ஸ். தகுதி நன்றி. இந்த லக்னம் ராசி இருக்க நம்பி நன்றி. இது போக எந்த பேர் உள்ளவங்க இருப்பான்னு பார்த்தீங்கன்னாக்கா மிக முக்கிய மகேஷ் மகேந்திரன் அப்படின்ற இந்த எம்மில் இருக்கக்கூடிய பேர் உள்ளவங்க அதிகமாக இருப்பாங்க. இந்த வந்திருக்கக்கூடிய நபர்கள் குடும்பத்திலையும் அந்த எம்மில் இருக்கக்கூடிய பேர் குறைஞ்சது 3 பேர் இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க. இந்த நபர்கள் தான் வந்திருக்கின்ற விதி என்று கூறி எனக்கு அனுமதி அளித்த நண்பர்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த கருத்தரங்கத்தை சிறப்பாக நடத்தி அண்ணன் சதீஷ் அவர்களுக்கும் பொறுமையாக அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்க ஆன்றோர் சான்றோர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு என் முடிக்க நன்றி வணக்கம். எல்லோருக்கும் மிக அற்புதமான முறையில் பெயரியல் ஜோதிட சூட்சமங்களை எல்லாம் சொல்லித்தந்த நமது ஐயா என்ஜி குமரன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய குருநாதர் இன்றைய தலைமை நடத்தி கொண்ட தங்கபாண்டியன் ஐயா சிறப்பு மரியாதை செய்வார்கள்.